ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், ஜனநாயகம் படத்தில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு, ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. சின்ன குழந்தைங்க யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்க போகிறதும் இல்லாமல் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் பார்த்துருக்காங்க. அது என்ன சார்? அதாவது ஒரு வரைமுறை இருக்குது. ஒரு திரைப்படம் எடுத்தாங்கன்னா அந்த படத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடி தணிக்கை குழு, அதாவது சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இருக்குது. அங்கே அவங்க மூலமாக தணிக்கை செய்யப்பட்ட சென்சார்னுவாங்க. அது தணிக்கை செய்ததுக்கு அப்புறமா தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. தணிக்கையில் பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா யூஏ 7+, அப்புறம் யூஏ 13+, யூஏ 16+ இருக்குது. அப்புறமா ஏன்னா 18+ அப்படின்றது தான் படங்கள். ஓகேங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த படத்துக்கு, அதாவது ஜனநாயகன், விஜய் நடித்த ஜனநாயகன் பல இன்னல்களை சந்தித்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ 23ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா 18 வயது நிரம்பியவர்கள் மட்டும்தான் போய் பார்க்க முடியும். ஆனால் பல தியேட்டர்களில் பார்த்தீங்கன்னா சிறுவர் சிறுமிகள், அதாவது 7 வயசு 8 வயசு 10 வயசு 12 வயசு பெண் ஆண் அப்படின்னு சிறுவர் சிறுமிகள் எல்லாருமே அந்த படத்துக்கு போயிருக்காங்க, குடும்பத்தோடு போயிருக்காங்க. இதை பற்றி சில தியேட்டர்களில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சார் அவங்க டிக்கெட் வாங்கிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அழுகுறாங்க தியேட்டரில், எங்களால் முடியாத சுச்சுவேஷன், இல்லைன்னா கெலாட்டா பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் வெளில உள்ளே அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க. இதில் யாருடைய தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள், அதாவது பெரியவர்கள் அந்த குழந்தைகளை இட்டு போகிறாங்க பாருங்கள், அவங்கள தான் கட்டி போட்டு உதைக்கணும். ஆக்சுவலாக நீங்களே ட்விட்டரில் போட்டிருக்கீங்க. ஆமாம், அதை தான் நான் என்ன சொன்னால், அவங்கள கட்டி போட்டு உதைக்கணும் அப்படின்னு. பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போகிறது அவங்களோட தவறு. குழந்தைங்களுக்கு தெரியும், அவங்க அடம் பிடிச்சிருப்பாங்கல்ல சார், கூட்டிட்டு போய் தானே ஆகணும், வேற வழி. ஆமாங்க, அடம் பிடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் எந்த தவறான ஒரு செயலை செய்யறதுக்கு பசங்க அடம் பிடிச்சாங்கன்னு கொடுக்க முடியுமா? ஒரு பேரண்டான ஒருத்தருடைய வேலை என்னன்னா, தான் குழந்தைகளை நல்வொழுக்கத்தோடு கொண்டு போகணும். தியேட்டருக்காரங்க அவங்க ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க, முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் உள்ளே போகணும்னு போயிருக்காங்க. நேற்று பாரத் தியேட்டர், நீங்கள் சொன்னீங்களே ட்விட்டர்ன்ட்டு, சென்னை மென்ட்டில் இருக்கக்கூடிய பாரத் தியேட்டரில் தான் ஒரு பத்திரிகையாளர் அவர் சென்னை ஜேர்னலிஸ்ட்னு இருக்கார், இப்ராஹிம்ன்ட்டு, அவர் தான் அங்கே போயிருக்கார். போன போது பார்த்தா அங்கே சின்ன சின்ன பசங்க, அப்புறமா வீடியோ எடுத்துக்க, அங்கே பைட்ஸ் எடுத்துக்க பார்த்தா அந்த பசங்க ஜனநாயகன் பார்த்துட்டு வந்துன்னு சொல்கிறாங்க. படம் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, சிலர் விஜய் மாமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் அதை பார்த்தீங்கன்னா எல்லாம் 6 வயசு 8 வயசு 10 வயசு 12 வயசுக்கு அதுக்குள்ளே இருக்க பசங்களை தான் எட்டு போகிறாங்க. பார்த்தா அவங்க பேரண்ட்ஸோடய கூப்பிட்டு போயிருக்காங்க. இது சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு செயல். அதாவது இது விஜய் படத்துக்கு மட்டும்னு நான் சொல்ல, இதுக்கு முன்பு நடந்த கூலி இருக்கு இல்லைங்க, ரஜினிகாந்த் நடித்த கூலி படமும் ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம் தான். அந்த படத்துக்கும் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் சிறுவர்கள்லாம் போனதுல ஒரு இஷ்யூ ஆச்சு. பட் ஆனால் அதில் அவ்வளோ, அதை சொல்ல போனால் கிளியராக சொல்லணும்னா, தமிழ் சினிமாவில் 3 நடிகர்கள் வரம் படைத்தவர்கள். அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரஜினிகாந்த், ஒன்று விஜய், ஒன்று சிவகார்த்திகேயன். இவங்க 3 பேருக்குமான ரசிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை ரசிகர்கள் இருக்காங்களா, குழந்தைகள், அவங்களும் பெண்கள், இவங்களுக்கு முக்கியமான ரசிகர்கள் இவங்க 2 பேருமே. இந்த 3 பேருக்குமே ஒரு படத்தை குடும்பத்தோடு போய் பார்க்குறோம். பெண்களும் குழந்தைகளும் வந்தாங்கன்னா அது குடும்பத்தோடு போய் பார்க்குறது, இல்லைன்னா தனியாக போய் பார்க்குறாங்கன்னா ஒரு பையன் தான் இதெல்லாம் தனியாக போய் பார்ப்பான் அப்படின்னு சொல்லலாம். இது இவங்க 3 பேருமே அந்த பாக்கியம் செய்தவர்கள், இப்படிப்பட்ட ஒரு ரசிகர்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும், ஜனரஞ்சகமான படம் பண்ணணும்னா ஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் அவாய்ட் பண்ணி பண்ணணும். அப்படி பண்ணதான் இருக்கும். ரஜினிகாந்தோடைய அந்த கூலி படமே ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆனதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் வரல. காரணம் என்ன, குழந்தைகள் யாருமே போக முடியல அப்படின்னு. அப்போ பெண்கள் எப்படி போவோம், குழந்தைங்களை விட்டுட்டு போக முடியாது. அதனால பெண்களும் போகாமல் போயிட்டாங்க. அதே தான் நிலைமை இங்கே இருந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, அதையும் மீறி இன்னைக்கு விஜய் அவர்கள் சிஎம்மாக இருக்கிறார் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால அந்த திரையரங்க உரிமையாளர்கள் பயந்து விட்டுட்டாங்களா, அந்த பணியாளர்களும் இல்லை சரி பரவாயில்ல, என்ன விஜய் சார் படம் தானே, நம்மள என்ன கேட்க போகிறாங்க, படத்துக்கு வசூல் வந்தால் போதுமே அப்படின்றதுனால விட்டாங்களோன்றாங்களா. பட் இது உள்ள அனுமதிச்சது தவறான ஒரு செயல். இது சம்பந்தமா நான் ட்வீட் போட்டு, ஏ சர்டிஃபிகேட் இல்லாம நார்மலா அடிதடி இல்லாம மூவி எடுத்திருந்தா அப்ப குழந்தைங்களை அலோவ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவாங்க. சட்டம் அதுதானே சொல்லுது. அதாவது யூஏ சர்டிஃபைட் அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுதான். ஆமா, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுதான் தெரியும். ஏன்னா அவ்வளோ ரத்த கலரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படம். இந்த படத்துக்கு நான் இதை கண்டம் பண்ணி நான் ஒரு ட்வீட் போட்டேன். அதில் போட்டு சென்சார் போர்டுக்கும் போட்டு சிஎம் அவர்களுடைய நாலேஜுக்கும், திரு சி ஜோசப் விஜய் இருக்காரு, அவரோட நாலேஜுக்கும் போட்டிருக்கேன் நான். பட் என்ன நடவடிக்கை தியேட்டர் உரிமையாளர்கள், அந்த மாதிரி பெர்மிட் பண்ண உரிமையாளர்கள், இதோட வேலை என்னன்னா, காவல்துறையினர் இதை கண்டிப்பாக அங்கங்கே கண்ணும் கருத்துமா பார்க்கணும். ஒரு ஏ சர்டிஃபிகேட்
வந்திருக்கு, அந்த படங்களை அலோவ் பண்ணாமல் இருக்கிறது காவல்துறையினரோட வேலை. இது ஏன் அப்படி விட்டாங்க? பட் அவங்களோட வேலையை அவங்க சரியா பார்க்கல. ஆமா, அவங்களும் பார்க்கல, திரையரங்கு உரிமையாளர்களும் பார்க்கல, பேரண்ட்ஸும் வந்து கண்டிஷன் பண்ணல குழந்தைங்களை. உண்மையில கண்டிஷன் பண்ணல. அதனால நான் வந்து இந்த விஷயத்தை ட்வீட் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து சென்சார் போர்ட்ல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக அந்த திரையரங்குகளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெனால்ட்டி போடுவாங்க, அது கண்டிப்பாக இருக்கும். அது 2-3 பெனால்ட்டி போச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து சீலும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகமாகவே இருக்கா சார்? ஆமாம். நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் வந்து இன்னைக்கு கோயம்பேடு போயிருக்காரு சார், அதுவும் 2 வீலர்ல போயிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? திரு புசி ஆனந்த் நீர்வளத்துறை அமைச்சராக இருப்பவர் வந்து இன்னைக்கு கோயம்பேடுக்கு எதுக்கு போனார்னா, கோயம்பேடு அருகில் இருக்கக்கூடிய அந்த பாடிக்குப்பத்தில் வந்து அந்த கூவமாறு அப்படி அந்த கூவமாறு அந்த ஆறு போகுது இல்லைங்க, அந்த ஆற்றுல வந்து இந்த தூர்வாரும் பணி நடக்குது, அதை ஆய்வு செய்யறதுக்கோசம் போயிருக்காரு. அது போகிறதுக்கு வந்து அவர் போய் ஆய்வு செய்ய போயிருக்காரு. அப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து 2 வீலரில் போயிருக்காரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2 வீலரில் உண்மையிலே ஒழுக்கமாக ஹெல்மெட்லாம் போட்டு கரெக்டாக போயிருக்காரு அந்த இடத்துக்கு. அங்கே முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கும் போனார். என்னன்னா அங்கே போகும்போதும் அவர் ஹெல்மெட் போட்டு தான் போனார். ஓகேங்களா, அதெல்லாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஃபாலோ பண்ணாதது இன்னும் ஒரு முக்கியமாக இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது அவர் வந்து கோயம்பேடு போன போது பர்க்மேன்னு ஒரு 2 வீலர் இருக்குது, ஸ்கூட்டர், அந்த வண்டியில் வந்து அவர் போயிருக்காரு. அவரே ஹெல்மெட் போட்டு போனார். சரி, என்னடா போயிருக்காரு, வண்டி யார் வண்டி அப்படின்னு சும்மா போட்டு பார்க்கலாமேன்னு பார்த்தா அந்த வண்டி வந்து வேற ஒருத்தரோட பேரில் இருக்குது அந்த வண்டி. புரியுங்களா? அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருத்தமான விஷயம் என்னன்னா, அந்த வண்டியை அவர் ஓட்டிட்டு போன வண்டிக்கு வந்து பெனால்ட்டி நிறைய போட்டிருக்காங்க. அதாவது டிராஃபிக் வயலேஷன்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதோட விஷயத்தை என்னன்னு நான் கரெக்டாக சொல்ல போகிறேன். அவர் போன வண்டியோட நம்பர் வந்து TN11AX4957. அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் விழுந்திருக்கு. அதாவது ஹெல்மெட் இல்லாமல் போனது, ஸ்டாப் லைன் வயலேஷன் அப்படின்னா, ஸ்டாப் லைன் வயலேஷன் 500 ஃபைன் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. ஆமாம், ஸ்டாப் லைன் வயலேஷன் 500 ரூபாய்க்கு வந்திருக்கு. 26 ஜூலை 19 ஜூலை 2023. அப்புறம் வந்து ஸ்டாப் லைன் வயலேஷன் 500 ரூபாய்க்கு வந்து 25 மே 2023 விழுந்திருக்கு. அப்புறம் வந்து பில்லியன் ரைடரை பின்னால் உட்காந்துருக்கவங்க வந்து ஹெல்மெட் போடல அப்படின்ற ஒரு காரணத்தினால 1000 ரூபாய் விழுந்திருக்கு. அது வந்து 22 நவம்பர் 2024. அப்புறம் ஸ்டாப் லைன் வயலேஷன் ஒரு 500 ரூபாய்க்கு விழுந்திருக்கு 19 ஜூலை 2023. இப்படி வந்து ஆக்சுவலாக அவர் தெரியாமல் கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இல்லை, அதை தான் சொன்னாங்க. அவ்வளோ ஒரு நீங்கள் நான் போட்டு தெரியாமல் எடுத்துகிட்டு போன வண்டின்னு சொன்னால் போலீஸ் பிடிச்சா விடுவாங்களா? இல்லை, முடியும், கட்டிட்டு போனாங்களா? அதே மாதிரி தான் என்னன்னா, ஒரு வண்டி எடுக்கணும், யாருடைய வண்டி என்னன்னு பார்க்கணும். சரி, எடுத்துன்னு போகிற வண்டியிலே எதுவும் உள்ள ட்ரக்ஸ் கிக்ஸே யாரும் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இவர் தானே பாதிக்கப்படுவார். தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதுதான் பெரிய தவறாக நான் சொல்கிறேன். அது மட்டும் இருந்தால் பரவாயில்லையே, இன்னொரு வண்டி பாருங்க, அங்கேருந்து முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு ஆய்வு போயிருக்காரு. அங்கே போன போது ஹோண்டா ஆக்டிவா இருக்கு இல்லைங்க, அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த வண்டியோட வேற வண்டி மாத்திட்டாரு, மாத்தி வேற வண்டி எடுத்துட்டு போயிருக்காரு. இத நான் ட்வீட்டாவே போட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா TN07DF9763 ஒரு ஹோண்டா ஆக்டிவா அந்த வண்டியில போயிருக்காரு. சரி, அந்த வண்டியில போயிருக்காரு. என்னடான்னு பார்த்தா அந்த வண்டிக்கும் பெனால்ட்டி எவ்வளவு இருக்குது, 7 சலான் இருக்கு. அந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நோ என்ட்ரி ராங் சைடில் வந்து 500 ரூபாய் 7th ஜூன் 2026. அப்புறம் ட்ரிபிள் ரைடிங் ஆன் 2 வீலர் அப்படின்னு 1000 ரூபாய் போட்டிருக்காங்க 9th நவம்பர் 2025. பில்லியன் ரைடர் ரைடிங் என்ன மோட்டார் சைக்கிள் வித்தவுட் ஹெல்மெட் 1000 ரூபாய் 17 நவம்பர் 2024. அப்புறம் நோ என்ட்ரி ராங் சைட் டிரைவிங் 500 ரூபாய் 19 செப்டம்பர் 2024. ட்ரிபிள் ரைடிங் ஆன் 2 வீலர் 1000 ரூபாய் போட்டிருக்காங்க 26 ஆகஸ்ட் 2024. அப்புறம் ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்கு யாருன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 26 ஆகஸ்ட் 2024. அப்புறமா வந்து ஹெல்மெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பில்லியன் ரைடர் ஹெல்மெட் இல்லைன்னா 1000 ரூபாய், அது 28 ஜூன் 2024. இந்த மாதிரி இது ஒரு 6000, இதுக்கு ஒரு 6000 ரூபாய் ஃபைன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வண்டியில தான் அவர் போய் இன்னைக்கு ஆய்வு செஞ்சிருக்காரு. இது எவ்வளோ ஒரு அதாவது கவனக்குறைவாக என்ன சார், அதாவது ஒன்று கவர்மெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து காரை வந்து நீங்கள் சைரன் போட்டு கூட போடணும் போல, ரொம்ப அப்படி வேணால் தலை போகிற மேட்ரு இல்லை. இது வந்து ஆய்வு செய்கிற பணிக்கு தான் நீங்கள் போகிறீங்க. இங்கே ஏதோ வந்து ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு அங்கெல்லாம் நீ போகணுன்னா, நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கும், நீங்கள் போகணும், உங்களோட பிரசன்ஸ் தேவைன்னா நீங்கள் அதிவேகத்தில் போகணும், ஆம்புலன்ஸ் ஸ்பீடில் போகணும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஆய்வு பண்ண போகிறீங்க, எதுக்கு பண்ண போகிறீங்க, தூர்வார பண்ணி ஆய்வு பண்ண போகிறீங்க. இதில் எதுக்கு ஒரு பில்டப், நானும் 2 வீலரில் போகணுன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் ஒரு வயலேட்டர், யாரோ ஒருத்தன் வயலேஷன் பண்ணியிருக்கான், டிராஃபிக் வயலேஷன், அவன் வண்டியை வாங்கிட்டு நீங்கள்
போயிட்டு எதுக்கு அசிங்கப்படணும்? நீங்கள் இதுக்கு ஆட்டோவாவது நீங்கள் ஏறி போயிருந்தீங்கன்னா கூட தேவையில்லாத பரவாயில்ல. இது ஒரு கீழ்த்தரம். இந்த பப்ளிசிட்டி, இந்த ரீல்ஸ் புத்தி போதா பாருங்கள். இதை வந்து இருக்கிற ப்ரெஸ்ஸெல்லாம் வந்து போடணுமே, நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்கடான்ட்டீங்க. நான் 2 வீலரில் போனேன். ஆனால் நீங்கள் போன 2 வீலர் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாம போயிருக்காங்க. அதான் வயலேஷன் என்னென்ன இருக்குன்னு தெரியாமல் அப்படிப்பட்ட ஒரு வண்டியில் போயிருக்காருல்ல. இதை வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயந்தான். இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி சீன் போடுறத அவாய்ட் பண்ணி, அதாவது வந்து ரொம்ப பப்ளிசிட்டி, அதாவது ரொம்ப நான் வந்து ஐயோ ரீல்ஸ் போடுறாங்களா, அதுதான் உண்மை. எதிர்க்கட்சி உண்மையிலே அதுதாங்க. இது தேவையில்லாத ஒரு மேட்ரு. நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிருக்கலாம், இல்லை நீங்கள் கார்பரேஷன் பஸ் ஏறி போனீங்கன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் போய் இறங்கி நடந்து கூட போகலாம். நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி போடணும்? இது தேவையற்ற ஒரு வேலைன்னு தான் சொல்கிறேன். தஞ்சாவூரில் பிடிஓ ஆஃபீஸில் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவர் வேலைக்கு போயிருக்காரு, ஆனால் ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஆமாம், நானும் அதை ட்விட்டரில் போட்டோம். அதை பற்றி நான் ஒரு கமெண்ட்டும் போட்டிருந்தேன். அதை ட்வீட் பண்ணும்போது நான் சிஎம்க்கு எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணேன். அதாவது வந்து அந்த பிடிஓ ஆஃபீஸில் வந்து ஒருத்தரை வந்து கலெக்டரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அப்படி தான் அந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து பேசுகிறேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி என் ஆஃபீஸில் வந்து உட்கார அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. அங்கே வந்து அந்த பிடிஓ ஆஃபீஸில் இருக்க ஒரு சீனியர் லேடி ஒருத்தங்க, அவங்களும் அந்த கேள்வி கேட்குறவங்க வந்து கேள்வி கேட்கிறவர்கிட்ட வந்து திமிரான ஒரு பதில் கொடுக்குறாங்க. சரியான ஆன்சர் கொடுக்க மாட்டேன்றாங்க. சரியான ஆன்சர் கொடுக்க ரொம்ப திமிரான ஒரு பதிலா கொடுக்குறாங்க. அதாவது வந்து ஒரு இடத்துல அனுமதிக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்ண அனுமதிக்கிறாங்கன்னா, அதாவது இப்போ ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது. அந்த மாதிரி தான் அப்போ அந்த ஆஃபீஸர்ஸே இது உடன் இருந்திருக்காங்க. அப்போ கேட்கும்போது இல்லை இன்னொருத்தர் வந்திருக்காங்க, அவரை ட்ரெயின் பண்ணுறதுக்கோ எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்ணவர் ஒரு தவறு செய்திருக்கார் அப்படின்னும் போது தான் டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்படிப்பட்டவரை இவர் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒன்று அவர் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்துருக்கணும் யாரோ ஒருத்தரோட தயவில், இல்லைன்னா அவர் மூலமாக இந்த ஆதாயம் இவங்களுக்கு அந்த ஆஃபீஸர் ஸ்கில் கிடைக்குது, இல்லை இவர் துட்டு கொடுத்துட்டு எதனா உள்ளே உட்காந்தாலும் தெரியல. இது உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். யார் டிஸ்மிஸ் பண்ணது? கலெக்டர் தான் டிஸ்மிஸ் பண்ணாங்க, அந்த வீடியோவில் சொல்கிறாங்க. அப்படி கலெக்டர் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காருன்னா, இதே கலெக்டர் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிடிஓவும் மற்றவர்கள் யார் அந்த ஸ்டாஃப், லேடி ஸ்டாஃப் தான் பார்த்தேன், அவங்க மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்களையும் டிஸ்மிஸ் செய்யறதுக்கு இவர் பரிந்துரை செய்யணும். ஏன்னா ஒரு குற்றவாளியாக இருக்கிறதுனால தான் ஒருத்தரை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அப்படி டிஸ்மிஸ் பண்ணவங்களை வேலையில் வச்சிருக்கிறதே பெரிய குற்றம். அப்படி இல்லைன்னா இது மேலேயும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, அப்போ கலெக்டரோட நாலேஜ் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்களா, அப்போ கலெக்டர் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும். இது முதல்வர் அவர்கள் கவனத்துக்கும் கண்டிப்பாக போயிருக்கு. நான் ட்வீட் போட்டது இல்லாமல் நியூஸில் நிறைய வந்தது தான், நம்ம அதை வச்சு தான் கமெண்ட் போட்டோம். பட் நியூஸை பார்த்துருந்ததுனால அங்கே இருக்க சீஃப் செக்ரட்டரியோ இல்லை யாருன்னா வந்து முதல்வரோட கவனத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு இமீடியட்டாக இந்த ஒரு ஸ்கேண்டல், இது வேலைவாய்ப்பு ஸ்கேண்டல்னே சொல்லுவேன், இந்த ஸ்கேண்டலில் யார் இன்வால்வ்டோ அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. நன்றி சார். நன்றிமா. நன்றி நேயர்களே. நன்றி நேயர்களே.